வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். மாங்கொட்டை பருப்பு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: பெருங்காயம், கடுகு, உளுத்தம் பருப்பு, தேவையான உப்பு, வரமிளகா 4, மாங்கொட்டை இருக்கு இல்லையா, மாங்காவுடைய கொட்டைக்குள்ளே இருக்கிற அந்த பருப்பு, அந்த கொட்டையை உடைச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் பருப்பு வரும். அந்த பருப்பில் தான் நான் இப்போ துவையல் செய்ய போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா குடம்புளி கொஞ்சோண்டு, அவ்வளோதான். வாங்க பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உளுத்தம் பருப்பு, வரமிளகா, புளி, பெருங்காயம், பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. மாங்கொட்டையோட பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து வதக்க வேண்டியது தான். இது நல்லா வதங்கிடுச்சு. சூடு ஆன அப்புறம் மிக்சியில் போட வேண்டியது தான். நல்லா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. மாங்கொட்டை பருப்பு துவையல் சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி இதை எப்பயுமே நம்ம மாங்கொட்டையில் இருக்க பருப்பை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மாங்கொட்டையே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், தூக்கி போட்டுருவோம். ஆனால் அதுக்குள்ளே இருக்க இந்த பருப்பை எடுத்து நான் துவையல் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. இதுவும் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறது இல்லை. இந்த சீசன் டைமில் தான் நம்ம எடுத்துக்க முடியுது. ஏன்னா அப்போ தான் மாங்காய் ஜாஸ்தி நமக்கு கிடைக்கும். நம்ம இதை சேகரித்து வச்சுக்கலாம். இது நம்ம ரெகுலராக இந்த சீசன் டைமில் சாப்பிட்லாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி என்னோடய வீடியோ 2:15 வரும். கண்டிப்பாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம், டெலகிராம், ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். Thank you.